கும்பகோணம் பக்கத்தில் பாபநாசம். இங்கே வந்து ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க இந்த கனெக்ஷன் வந்து யார் பேரில் இருக்குன்னா, அவங்களுடைய அம்மா பேரில் இருக்குது. அந்த கனெக்ஷன் யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அவங்க பேரில் தான் சப்சிடி வரும். அவங்க பேரில் தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இப்போ 3 கிலோவாட் போட்டிருக்கோம், 2,10,000 இதோட செலவு ஆகுது. எல்லாமே ஏ டு செட்டு இபிக்கு கட்டக்கூடிய பணம், சிவில் ஒர்க்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, எல்லா விதமான சேஃப்டி, ஹைட்டு ஸ்ட்ரக்சரு இப்படின்னு ஹையஸ்ட் எண்டு இதை நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா உங்களுக்கு இந்த 2,10,000 உங்களுக்கு அரசு கடன் உதவியும் கிடைக்குது, அதே மாதிரி மானியமும் கிடைக்குது. யார் பேரில் கிடைக்குன்னா, இபி சர்வீஸ் கனெக்ஷன் யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் தான் கிடைக்கும். இப்போ அம்மாவுக்கு வந்து வயசு 75 ஆயிடுச்சு. 75 வயசு ஆயிடுச்சுன்னா சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாலும் எந்த வங்கியிலையும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சமாக 65 வயசு, 62 வயசாக இருந்துச்சுன்னா அடுத்த 3 வருஷத்தில் நீங்கள் கட்டி முடிச்சிடுவீங்கன்ற அடிப்படையில் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அதனால் வங்கி கடன் விண்ணப்பிப்பதற்கு உரிய வயசு என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 62, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. 62 இருந்துச்சுன்னா பிள்ளைகளையோ மற்ற நெருங்கிய உறவினர்களையோ மனைவியவோ கணவரையோ நம்ம கோஅப்ளிகண்ட்டுன்னு போட்டு வங்கி கடன் உதவி நம்ம வாங்கி சோலார் போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம சோலார் போட முடியாது. வங்கி கடன் உதவியை கொண்டு சோலார் போட முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம் இங்கே வந்துடுச்சு. இப்போ வங்கி கடன்லையோ அல்லது பஜாஜ்லேயோ ஸ்ரீராம்லேயோ லோனு அது அப்ளிகபிள் ஆகலை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் பொறுத்து இருந்து முழு தொகையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோலார் போட்டாங்க. முழு தொகையும் ரெடி பண்ணால் கூட 2,10,000 செலவாகுதுன்னா 78,000, கிட்டத்தட்ட 80,000 வச்சுக்கோங்க. ஃபுல்லாக உங்களுக்கு மானியம் வந்துடுது, ஒரு 15 நாள் அதிகபட்சம். அப்போ ஒரு 3 கிலோவாட் சோலார் போடுறதுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு 1,30,000. அது ஒர்த்து. ஏன்னா ஒரு பில்லும் 4,500 6,000 வரைக்கும் வருதுன்னா, இந்த 3 கிலோவாட் சிஸ்டம் போட்ட பின்னாடி உங்களுக்கு ஒரு 300 350 மட்டும்தான் கரண்ட் பில் வரும். அப்போ ஒரு 5,000 ஒரு பில்லுக்கு லாபம்னு வச்சுக்கோங்க. நம்ம பொருளாதார ரீதியாக பார்க்குறோம். மற்ற பயன்கள்லாம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நம்மளே உற்பத்தி பண்ணுறோங்கிற ஒரு ஆத்ம திருப்தி, இயற்கையான வழியில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் இப்போ கையிலேருந்து பணம் போடுறேன், எனக்கு என்ன திரும்ப ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 30,000, 5 வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,50,000. 5 வருஷத்தில் நீங்கள் கட்டக்கூடிய கரண்ட்டு பில்லே இந்த சோலாருக்கு சரியாக போயிடுது. நீங்கள் கையிலேருந்து ஒன்றும் முதலீடு போடலை. நீங்கள் ரெகுலராக கட்டிக்கிட்டு இருக்கிற கரண்ட்டு பில்லையே 5 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுறீங்களோ அதை அப்படியே பிரித்து நம்ம இந்த மாதிரி ஒரு முதலீடு பண்ணுறோம். அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கரண்ட்டு பில்லு ஏறும்போது யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு பில்லுக்கும் 1,200 வித்தியாசம் இருக்குது. அது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கடந்த ஏப்ரல் மாதம் வந்த பில்லுலேருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அது கரண்ட்டு பில் கூடியிருக்குன்னு. ஒவ்வொரு வருஷமும் கூட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. உற்பத்தி செலவு அதிகமாகுது, ஊழியர்களுக்கான சம்பளம் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு, மின்சாரத்தை கடத்திட்டு வர்றதுக்கான செலவு அதிகமாகுது, பராமரிப்பு செலவு அதிகமாகுது. இதெல்லாம் பொறுத்தவரையில் வருஷத்துக்கு ஒருக்க கூட்டி தாங்க ஆகணும். நமக்கு சம்பள உயர்வு எப்படி ஆகுதோ அதே மாதிரி மின்கட்டண செலவு கூட்டி தான் ஆகணும். கூட்டாமல் இருந்துச்சுன்னா அது நட்டத்தில் தான் போகும். அப்படி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒரு பில்லுக்கு 1,000 கூடுது, 500 கூடுதுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3,000 5,000 கூடும். அப்போ நம்மளுடைய இந்த சோலார் போட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை பாருங்கள். எல்லாமே நம்ம செலவுலேயே போட்டுக்கலாம். நம்ம செலவில் ஒரு முறை போட்டுட்டிங்கன்னா அடுத்து 20 வருஷத்துக்கு மின்கட்டண உயர்வுலேருந்து உங்களுக்கு முழுமையான விலக்கு. முழுவதும் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. 5 ஆண்டுகளுக்கு உள்ளாவே நீங்கள் போட்ட பணத்தை மின்சார கட்டணம் நீங்கள் கட்டுற தொகையிலேருந்தே எடுத்துக்கலாம். எவ்வளோ அருமையான திட்டம் பாருங்கள்.